5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட இந்த மோசமான திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, பிஞ்சு குழந்தைகளுக்கு எதிரான திமுக ஆட்சி, அன்றாடம் ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி, இந்த மோசமான ஆட்சியை தூக்கி எறியுங்கள். இது காலத்தின் கட்டாயம். தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். 5 ஆண்டு காலம் ஒரு நரக ஆட்சி. திமுக ஆட்சியை விட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்த தொகுதி அம்பத்தூர் தொகுதி உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான ஒரு வேட்பாளர் KN சேகர் அவர்கள். அவரை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு மீண்டும் உங்களை பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கிறேன். நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படையிலே ஒரு விவசாயி, அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த பகுதியெல்லாம் சென்னை புறநகர் பகுதிகள், அது மட்டுமல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. என்னுடைய ஆசை, இந்த 10 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். முடியுமா? நிச்சயமா முடியும். நமக்கு யார் தெரியுமா பெரிய ஆதரவு தமிழ்நாட்டில்? பெண்களும் பெற்றோர்களும் நமக்கு பெரிய ஆதரவு. காரணம், அன்றாடம் பெண்கள் மானபங்கம் செய்து, பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். நான் ஒரு தந்தையாக உங்ககிட்ட கேட்கிறேன். 3 மகள்களை பெற்ற தந்தையாக நான் கேட்கின்றேன். தமிழ்நாட்டில் அத்துணை பெண்கள், தாய்மார்களை, பெற்றோர்கள் போதும், இவங்க ஆண்டதெல்லாம் போதும். ஆட்சினா என்னன்னு கூட தெரியல முதலமைச்சர் அவர்களுக்கு. இன்னைக்கு காலையில மருதூர், தஞ்சாவூர் பக்கத்துல, திருவரை மருதூர், கும்பகோணம் பக்கத்துல ஒரு 8ஆவது படிக்கிற பையன் குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துல கலாட்டா பண்றான். போன வாரம் தூத்துக்குடியில 12வது படிக்கிற ஒரு பெண் ஒரு நாள் முழுவதும் காணல. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பிணமாக அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற திமுக ஆட்சி. போன மாசம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயசு குழந்தை, அந்த குழந்தைய திமுகவின் ஒரு மாவட்ட நிர்வாகி, இளைஞர் சங்கத்தின் நிர்வாகி 2.5 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்கின்ற அந்த காட்சியெல்லாம் பாக்குறப்போலாம் எனக்கு அப்படியே வெறித்தனமா இருக்கு. என்னையா எந்த நாட்டில் இருக்கிறோம்? இது நம்ம தமிழ்நாடியா? இது எப்படிப்பட்ட மண் இந்த மண்? பெண் தெய்வங்கள் வாழ்கின்ற மண் இந்த மண். இந்த மண்ணை நாசப்படுத்துகின்ற திமுக. கும்மிடிப்பூண்டி ஆரப்பாக்கம் 6 மாதத்திற்கு முன்பு 8வது படிக்கின்ற ஒரு குழந்தை வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு காணும். 3 மணி நேரம் தேடிட்டு இருக்காங்க அப்பா அம்மா. எங்கன்னு 3 மணி நேரத்துக்கு வரை ஒரு புதர்ல இருந்து வந்து ரத்த காயத்தோட அப்படியே கொடூரமான முறையில காட்சி. காவல் நிலையத்துக்கு போறாங்க, காவல் நிலையத்தில் புகார் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அரசு பேர் கெட்டு போயிடுமா. பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அங்க போய் பிரச்சனை பிறகுதான் வழக்கு பதிவு பண்றாங்க. அதன் பிறகு எங்க பொருளாளர் அங்க போய் உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்த பிறகுதான் 5 டீம் போட்டான். பிடிச்சி 1 மாசத்துக்கு பிறகுதான் அவனை பிடிக்கிறான். யாருன்னா அசாம்ல இருந்து வந்திருக்கிறான், சூலூர்பேட்டையில ஆந்திரால வேலை செய்யறான். அவன் சொல்றான், நான் திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் 4 நாள் நான் வேலை செய்வேன் சூலூர்பேட்டை ஆந்திராவில். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் தமிழ்நாட்டுக்கு நான் போவேன். தமிழ்நாட்டுக்கு ஏன் போவேன்னா அங்கதான் சாராயம் கிடைக்கும், கஞ்சா கிடைக்கும், சின்ன சின்ன பொண்ணுங்க கிடைப்பாங்க. மானங்கட்ட திமுகவே, மானங்கட்ட திமுக ஆட்சி இதுவாயா தமிழ்நாட்டில்? எங்க இருந்தோ வந்தவன், எங்க இருந்தோ வேலை செய்யறான், நம்ம வீட்டு பெண்களும் கஞ்சாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு வரானா? இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா? இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா? கோபம் வரலையா உங்களுக்கு எல்லாம்? இப்படி ஒரு ஆட்சி தொடரணுமா? வரணுமா? பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் நீங்க எல்லாம் பாருங்க.